வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக் கிளஞ்சும் கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம். கவி எண் 1039. காட்சியில் கணிப்பு. 30/12/1983 இக்கவியை குரு அவர்கள் எழுதியிருக்கிறார். உடை ஒழுக்கம் உள்ளத்தின் நிலைமை காட்டும். ஒரு சிலரே சாராதோர் அந்த உண்மை. நடை ஒழுக்கம் நன்றாக வெளிப்படுத்தும். நல்லறிவின் நாட்டமுடன் நடப்போர் தங்கள் விடை ஒழுக்கம் சான்றாகும். வீராப்புள்ள வீணர்களே தற்புகழ்ச்சி வேண்டி நிற்பார். படை ஒழுக்கம் அரசாங்க திறமை காட்டும். பகுத்தறிவால் யூகித்து படித்து கொள்வோம். வாழ்க வளமுடன். உடை ஒழுக்கம் உள்ளத்தின் நிலைமை காட்டும். உள்ள தூய்மை எந்த அளவுக்கு தூய்மை அடைந்திருக்கிறார் என்பதை அவருடைய உடை ஒழுக்கமே நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஒரு சிலரே சாராதோர் அந்த உண்மை. ஒரு சிலரை நாம் இவ்வாறு உடையை வைத்து யூகிக்க முடியாமல் இருக்கும். எல்லாருமே இந்த உடையை வைத்து அவருடைய பகுத்தறிவை வைத்து யூக அறிவை வைத்து இவர் இவ்வாறு இருப்பார் என்று கணிக்க முடியுமா என்று பார்த்தால் சிலரை கணிக்க முடியாதத்தான் இருக்கும். ஒரு சிலரே சாராதோர் அந்த உண்மை என்று குறிப்பிடுகிறார். நடை ஒழுக்கம் நன்றாக வெளிப்படுத்தும். அவருடைய நடத்தைகளை நாம் சிந்திக்கும்போது ஒழுக்க சீலரா இல்லையா என்பதை, அறிவுபூர்வமாக சிந்திப்பவரா என்பதை நாம் தெரிந்து கொள்ள அவருடைய நடையுடை பாவனை என்று சொல்லக்கூடியதை வைத்தே நாம் பகுத்தறிவால் யூகத்தால் அந்த அனுமானத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள முடியும், தெளிவு பெற முடியும் என்பதை கூறி, நல்லறிவால் நாட்டமுடன் நடப்போர் தங்கள் விடை ஒழுக்கம் அவர் எடுக்கும் முடிவு, அவர் எடுக்கும் எந்த ஒரு எண்ணமோ சொல்லோ செயலோ அதற்கு வரக்கூடிய விளைவுகளோ அனைத்துமே நல்லறிவில் உள்ளோர்கள் நாட்டமுடன் நடப்போர். தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் உயிருக்கும் துன்பம் இழைக்காத வகையில் அறிவார்த்தமாக செயல்படுவர்தான் என்று அவருடைய நல்லறிவை கொண்டு அவருடைய நாட்டத்தை நாம் தெளிவு பெறலாம் என்பதை கூறுகிறார். விடை ஒழுக்கம் என்று அதை கூறுகிறார். சான்றாகும் என்று கூறுகிறார். வீராப்புள்ள வீணர்களோ, வீராப்புள்ள வீணர்கள், நாம் கிராமத்தில் சொல்லும் வீணா போனவன் என்று சொல்லுவாங்க. வீராப்புள்ள, நான் இதை சாதிப்பேன் அதை சாதிப்பேன் அப்படி பண்ணுவேன் நான் அப்போ செய்திருக்கிறேன் என்றெல்லாம் வீராப்பு உள்ள அந்த வீணான சொற்களையும் எண்ணங்களையும் செயல்களையும் நிகழ்த்துவோர் தற்புகழ்ச்சிக்காரர்கள். அந்த தற்புகழ்ச்சி இன்னும் வேண்டும் வேண்டும் என்று நிற்பார்கள். அதை சொல்லிய குரு படை ஒழுக்கம். ஒரு அரசாங்கத்தில் படை ஒழுக்கம் எந்த அளவுக்கு ஒழுக்கச் செயலராக அந்த படை வீரர்களை நடத்துகிறார்களோ அது அந்த அரசாங்கத்தினுடைய திறமையை நாம் புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, தெளிந்து கொள்ள, அந்த அரசாங்கத்தின் திறமையை அது காட்டும். பகுத்தறிவால், நமக்கு இருக்கக்கூடிய பகுத்தறிவையும் யோக அறிவையும் பயன்படுத்தி இவை இரண்டை நாம் படித்து கொள்வோம்.
இது எங்கேயும் போய் நம்ம படிக்க தேவையில்லை. நம்மளுடைய பகுத்தறிவையும் நமக்கு இருக்கக்கூடிய யூக அறிவையும் கொண்டு இந்த படிப்பை நாம் படிப்பதாக இந்த அனுமானம், இந்த பகுத்தறிவு, இந்த யூகம், இது அனைத்துமே நமக்கு ஒருவருடைய உடை, நடை, அவருடைய பாவனை, அவருடைய அறிவார்த்தம், அவருடைய விடை ஒழுக்கம், இவைகளை கொண்டு நாம் கணிதம் செய்து அந்த கணிப்பை கணிக்கும்போது அவரை பார்க்கும் அந்த காட்சியிலேயே இதற்கு எளிய முறையில் கிராமத்தில் ஒரு உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டு ஒரு சொல்லுவார்கள். அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்பார்கள். பார்க்கும்போதே இவர் எந்த அளவுக்கு நல்லவர் என்பதை நாம் கணிதம் செய்வதாக இருப்பதை குரு அவர்கள் இந்த கவியிலே திட்டவட்டமாக நமக்கு தெரிவிக்கிறார். ஒருவருடைய உடை உடுத்துவதையும், ஒருவருடைய நடை எவ்வாறு இருப்பது என்பதையும், அவர் நல்லறிவில் இருக்கிறாரா என்பது அவர் கூறும் முடிவுகளை, விடைகளை பொறுத்து நாம் கணிக்க முடியும். இவ்வாறு கணிப்பதோடு ஒரு அரசாங்கமே நல்ல அரசாங்கமா இல்லையா என்பதை அந்த படை ஒழுக்கத்தை வைத்து நாம் கணிதம் பண்ண வாய்ப்பிருக்கிறது. ஆக ஒவ்வொன்றையும் கணிப்பு, காட்சிகளை கொண்டே கணிப்பு நாம் செய்ய முடியும் என்பதை குரு அவர்கள் ஆணித்தரமாக இந்த கவியில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். கவி தந்த குருவுக்கும் என்னுள் இவ்விளக்கத்தை ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாரும் செய்யுமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.